திமுகவை தோற்கடித்து ஒரு நிலையான மாற்று அரசாங்கத்தை வழங்குவதற்காக பல கட்சிகள் ஒரே அணியின் கீழ் இணைந்துள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான அரசியல் வேகத்தை பெற்று வருகிறது. இந்த சூழலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஜனவரி 23 வெள்ளிக்கிழமையன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்டமான பொதுத் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைவதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வளர்ந்து வரும் வலிமை, ஒற்றுமை மற்றும் விரிவடைந்து வரும் அடித்தளத்தை எடுத்துக் காட்டுகிறது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஒருமித்த வருகை ஒரு சிறப்பாக அமையவுள்ளது. முன்னதாக சென்ற புதன்கிழமை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜகவின் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததும், இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அளித்ததும் மிக முக்கிய திருப்பங்களாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் இக்கூட்டத்தில் பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒற்றுமையை ஒருமித்த அளவில் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் எடுத்து காட்டவுள்ளனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் போது மேலும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய மேலும் சில கட்சிகள் காட்டும் ஆர்வம் கூட்டணியின் விரிவடைந்து வரும் செல்வாக்கையும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வலுவான வெற்றி வாய்ப்புகளையும் எடுத்து காட்டுகிறது. அதே சமயம் திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல்கள் தென்படும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒற்றுமை ஒரு வலுவான அரசியல் செய்தியை அனுப்புகிறது. காங்கிரஸ் தடுமாற்றத்தில் இருப்பதோடு வெளிப்படையாக புதிய கூட்டணிகளை தேடிக் கொண்டிருக்கிறது. விசிக ஆட்சியில் பங்கு கேட்கிறது. மேலும் திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான முரண்பாடுகளை கையாள முடியாமல் திணறி வருகிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரே ஒரு கூட்டணி கட்சி கூட இல்லாமல், வரவிருக்கும் தேர்தலுக்கான எந்த ஒரு வெளிப்படையான களப்பணையும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு நேர்மாறாக தமிழ்நாட்டின் ஏறத்தாழ அனைத்து முக்கிய அரசியல் சக்திகளின் பங்கேற்புடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இது கூட்டணியின் வலிமை, ஸ்திரத்தன்மை மற்றும் தயார் நிலையை நிரூபிக்கிறது. இந்த கூட்டு ஒற்றுமை திமுகவிற்கு இருக்கும் ஒரே நம்பகமான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கீழ் வலுவான பிராந்திய கட்சிகள் ஒன்றிணைந்திருப்பது தவறான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும், திமுகவினால் வளர்க்கப்பட்ட எதிர்மறையான அரசியல் கலாச்சாரத்தை அகற்றவும், தமிழ்நாட்டின் பெருமை, வளர்ச்சி மற்றும் கணியத்தை மீட்டெடுப்பதற்கான உறுதியை பிரதிபலிக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பேரணியில் நமது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது மாநிலத்தின் மீதான அவரது ஆழ்ந்த அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சி, ஆட்சி மற்றும் செழிப்பு குறித்த அவரது தொலைநோக்கு பார்வையையும் இது எடுத்து காட்டுகிறது. மதுராந்தகத்தில் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் வெறும் தேர்தல் பிரச்சார நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு தெளிவான அரசியல் வேகத்தின் அறிகுறியாகும். இது விரைவில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை நோக்கிய பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிக நிச்சயமாக திமுகவின் தோல்விக்கான களத்தையும் அமைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.